ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, நம்முடைய இதயங்களை திறந்து வைத்துக் கொள்வோம். தூய சவேரியார் நமக்கு உண்மையிலேயே மாபெரும் புனிதர். இந்த உலகத்திலே என்னெல்லாம் இருந்தாலும் நம்முடைய ஆன்மா நம்மை விட்டு போய்விட்டது என்று சொன்னால், அந்த ஆன்மாவிலே நிறைவு வரவில்லை என்று சொன்னால், அந்த ஆன்மா வெறுமையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்ட ஒரு மனிதன் கூட ஒன்றுமில்லாத மனிதனாகி போகிறான். இதோ இந்த திருவிழா நம்முடைய இதயத்திலே ஒரு துளி ஆன்மீகத்தை கொண்டு வரட்டும். நம்முடைய இதயத்திற்குள்ளே இதோ தெய்வீக கொடையை ஆண்டவர் நிரம்ப தரட்டும். நம்முடைய குடும்பங்கள் கடந்த நாட்களிலே இதோ நமது ஊரிலே நிறைய திருமண காரியங்கள், நிறைய ஞானஸ்தான காரியங்கள், குழந்தை பேற்றின் காரியங்கள், இதோ புதிய வீடு கட்டுகிற காரியங்கள், புதிய இடம் வாங்கி தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்த காரியங்கள் என்று எத்தனையோ காரியங்களை கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த திருப்பலியிலே நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இதயத்தை திறந்து வைத்து, ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் வருகிற இந்த புத்தாண்டு 2025 ஆண்டு பிறக்கின்ற பொழுது இந்த திருவிழாவை முன்னிட்டு எங்கள் குடும்பத்திலே நல்ல கல்வி, ஒரு அறிவு ஒளி ஏற்றப்பட வேண்டும். எங்கள் குடும்பத்திலே எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே ஒரு அன்புறவு பெருக வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற நம்பிக்கையின் உறவு இருக்க வேண்டும். அங்கே ஏதோ சமாதான குறைவுகள் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் சந்தேகப்படுகின்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நீர் கொடுத்த இல்லத்திலே உம்முடைய பிள்ளைகள் அந்த திரு குடும்பத்தில் இருந்த அதே ஆசீர்வாத வாஞ்சையோடு தாகத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாரும் தனிப்பட்ட விதத்திலே நமக்காக ஜெபிப்போம். அதே போல இதோ இந்த திருவிழாவை முன்னிட்டு இதோ நமது ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரே மனதோடு காத்திருக்கிறார்கள். இதோ கால்நடைகள், விவசாயங்கள் செழிக்க வேண்டும். குறிப்பாக இந்த திருவிழாவை தொடங்குகிற பொழுதிலிருந்து இதோ எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பங்களிலும் அருளும் ஆசீர் வேண்டும். குறிப்பாக அரசு வேலைகளுக்கான இந்த தயாரிப்பின் நாட்கள், புதிய அரசு வேலைகளை எங்களுக்கு தர வேண்டும். வெளிநாட்டு பயணங்கள் அமைய வேண்டும். ஆசீர்வாதத்தின் காரியங்கள் நிரம்ப இருக்க வேண்டும். நல்ல உடல் உள்ள சுகம் வர வேண்டும். நோயற்ற ஒரு வாழ்வு வேண்டும் என்று எல்லோருக்காகவும் ஜெபிப்போம். இதோ நமது ஊரில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும், எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்காகவும், இதோ நம்மை இந்த ஆலயத்தை குறிப்பான முறையிலே இந்த திருவிழாவிற்காக தகுந்த தயாரிப்போடு காத்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக அரசு பணிபுரிகிறவர்கள், நமக்காக இதோ காவல்துறை நண்பர்கள், இன்னும் ஏனைய அரசாங்க உத்தியோகங்கள், இன்னும் இந்த அரசியல் பணி செய்து நம்முடைய குடும்பங்களிலே அமைதியும் சமாதானமும் வாழ்வும் உயர வேண்டும் என்பதற்காக வழிமுறைப்படுத்துகிறவர்கள் என எல்லோரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருவிழா திருப்பலி ஆசீர்வாதத்தின் பலியாக அமைய வேண்டும். வருகிற நாட்களிலே புதிய ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு முன்னின்று வழிநடத்தி தர வேண்டும். ஒரு பொறுப்பாளர்களை, ஆலய பொறுப்பாளர்களை, குறிப்பாக இந்த பாடல் குழுவினரை, அருள் சகோதரிகளை, இன்னும் நமக்கு வெளியூரில் இருந்து வருகை தந்திருக்கிற சொந்தங்கள், நம்முடைய பள்ளியினால் ஒளியேற்றப்பட்டவர்கள், ஆசிரிய பெருமக்கள் என்று எல்லோருக்குள்ளும் தூய ஆவியானவர், ஆற்றலின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் தூய சவேரியாருக்குள் இருந்து 450 ஆண்டுகளுக்கு மேலாக இதோ அழிய விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவர் நம்மையும் வீழ்ந்து விட விடாமல் நம்முடைய இளைஞர்கள், இளங்குழந்தைகளுக்கு தேவையான எதிர்காலத்தின் வெளிச்சத்தை காட்டி, வழியை காட்டி, வாழ்வை காட்டி, அதனால் எழுந்து நிற்கிற, உயர்ந்து நிற்கிற நமது மண்ணின் மைந்தர்கள், அருள் தந்தையர்கள், நமது மண்ணின் அருள் சகோதரிகள் என்று எல்லாருக்குள்ளும் இந்த நேரத்திலே தூய சவேரியார் வழியாக இந்த திருவிழாவின் நலநாள் ஆவியானவர், ஆற்றலின் ஆவியானவர் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள் நிரம்புவதாக, உம்முடைய தெய்வீகம் எங்களுக்குள் நிரம்புவதாக. ஆகவே ஒரே உள்ளத்தோடு நிற்கிறான். 2-3 பேர் ஒரே உள்ளத்தோடு நின்றால் நான் உங்களுக்கு அதிசயங்கள் செய்வேன் என்று சொன்னீர். நாங்கள் ஒட்டுமொத்த ஊரும் ஒரே உள்ளத்தோடு நிற்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களால் வழிநடத்தும், ஆச்சரியங்களால் வழிநடத்தும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு தேவையான உன்னத கொடையாலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே தெய்வீக அருள் வருவதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். முன்னுரை. அருங்குறிகளும் புதுமையான பல நிகழ்வுகளும் என்னை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதில் நாம் உறுதியாக நம்பி ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க
கத்தோலிக்க திருச்சபையின் திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள், சிறப்பாக புனிதர்களின் பெருவிழா திருப்பலி கொண்டாட்டம், சப்ரபவனிகளை கொண்டாடி இறையருளையும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மனமாற்றம், நம்பிக்கை, அச்சமில்லாத வாழ்வு, இறை சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு போன்றவற்றை பெற அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என வந்து கூடியிருக்கும் அதிமிக அருட்பணியாளர் பி. போஸ்கோ குணசீலன், வட்டார அதிபர் தென்காசி புனித மிக்கேல் அதிதூதர் தேவாலய திருத்தலம் அவர்களையும், AJS ராபின் பொறியாளர் பாளை மறைமாவட்டம் அவர்களையும், மேலும் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் 9ஆம் நவநாள் திருவிழா திருப்பலியை கொண்டாட வந்திருக்கும் இறைகுலத்தார் அனைவரையும் புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்கள் யாம் வருக வருக, இறையொருள் பெருக என வணங்கி வாழ்த்தி மிகுந்த அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இறையொருள் பெருக. அன்புடையர், அழியாத உடல் பேசும் தெய்வீக தியாகத்தின் மாபெரும் புனிதர், பல லட்சம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர், வல்லமையோடு தவறாது வரம் தரும் புனித சவேரியாரின் திருவிழாவில் கலந்து கொண்டு திருச்சபை தலைக்கவும், நாடுகள் செழிக்கவும், நாடுகளுக்குள் சமாதான நிலவும், குடும்பங்கள் கூடி ஜெபிக்கவும், பெயர் பெற்றவராக வாழவும், நோயாளிகள், ஏழைகள், இளைஞர், இளம்பெண்கள், சிறுவர் வல்லமை வளம் பெறவும், தொடர்ந்து திருவிழா திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கு பெற ஜெபிப்போம். இறையருள் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுங்கள், அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுங்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே, கலக்கம் கொள்ளாதே.
துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளர் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். Hallelujah, hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 38 மற்றும் 39. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 38 மற்றும் 39. பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. நெருக்கமாக உட்காராம தள்ளி தள்ளி உட்காந்துக்கோங்க. பிரசங்கம் கூட கொஞ்சம் நேரம் வச்சா என்ன அப்புறம் திட்டக்கூடாது, நல்லா இருப்பீங்க. ரைட்டா? கொஞ்சம் தள்ளி தள்ளி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க பாப்போம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையாக சவேரியாரினுடைய பெருவிழா திருவிழா வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கைகளை குலுக்கி ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இப்போ விட்டோம்னா அப்புறம் நேராக போய் கறி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. அதனால ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்க. முன்னாடி பின்னாடி உள்ளவங்க எல்லா பத்துக்கும் சொல்லுங்க பார்ப்போம், வரிசையா கடகடன்ட்டு. மோதிரத்தை வளையல உருவாம சொல்லுங்க. ஆமாம், அது வேற திருவிழா அன்னைக்கு தான் அவங்கள கழுத்து நிறையா போட்டுருந்தேன். முதல் வாசத்தை அக்கா என்கிட்ட தனியாக மாட்டிடாதீங்க, செயினை கழட்டிடுவேன் பார்த்துக்கோங்க. ஆமாம், அதனால் ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளை, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. சவேரியாரினுடைய திருவிழாவை இவ்வளவு மகிழ்ச்சியோடும் அர்த்தமுள்ள விதத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்து அகமகிழ்கிறோம், அக்களிப்பு கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஜோரா கைகளை தட்டி சவேரியாருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இந்த வயநாட்டில் நிலச்சரிவு நடந்துச்சுல்ல, டக்கு டக்குன்னு ஆமான்னு சொல்லு, நான் போயிலாம் சொல்லலை. ஆமாம் ஆமாம் ரைட். வயநாட்டில் நிலச்சரிவு நடந்ததில்ல. போதுமா, பாட்டி வட சுட்ட கதையாக சொல்கிறேன், உண்மை கதை சொல்கிறேன். ரைட். வயநாட்டில் நிலச்சரிவு நடந்ததில்ல. நடந்தப்போ நிறைய பேர் மண்ணுக்குள்ளே போனால், நிறைய பேர் மண்ணை விட்டு வெளியில் வந்தான். ஒரு சோகமான நிகழ்வு தான். அதை போட்டு இன்னைக்கு நம்ம சோகமான நிகழ்வை பேச வேணாம். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வீடு உள்ளே போயிருச்சு போல. உள்ளே போனப்போ அந்த வீட்டுக்குள்ளே உள்ளவங்க எல்லா பேருமே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் செய்தி பரவி கொண்டிருக்கிறது.
அப்ப வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவன் யார் யாரா அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த வீட்டுக்கு மேல உள்ள போன வீட்டுக்கு மேல மொட்டை மாடியில ஒரு பெரிய போட்டோ ஒன்று இருந்திருக்கு. அந்த போட்டோல ஒரு பையன், ஒரு அம்மா, 2 குழந்தைங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்ப 4 பேருமே உள்ள போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லி ஆட்டோமேட்டிக்கா செய்தி பரவி கொண்டே இருக்கிறது. ஒரு 15 நாள் கழிச்சு, ஒரு 5 நாட்கள் கழித்து எந்த பையன் உள்ள போனான்னு சொன்னானோ அந்த பையன் யூடியூப்ல ஸ்கிரீன்ல வர்றான். ஏடா, நான் பேய் இல்ல, பணம் இல்ல, நாங்க முதல்ல உள்ளவே போல, வயநாடு இன்சிடென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பெரியம்மா வீட்டுக்கு நாங்க முன்னாடி ஒரு விசேஷத்துக்காண்டி வந்துட்டோம், போட்டோவை மொட்டை மாடியில கரையான் பிடிச்சிருச்சேன்னு காய போட்டோம். அவன் காய போட்டோம். வண்டி வீடு உள்ள போனதுக்கு அப்புறம் மொட்டை மாடி மட்டும் மேல நின்றுருக்கு, போட்டோவை பார்த்தோன்னே நாங்க மொத்தமா உள்ள போயிட்டோம் நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி. அப்ப உள்ள போனது யாரா அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்படுறப்ப அங்க உள்ள முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் போல. அப்ப தலைவரினுடைய உடலை பார்ப்பதற்காக தொண்டர்கள் நிறைய பேர் குவிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அங்க உள்ள கவர்மெண்ட் அந்த நேரத்தில் ஒரு ரூலை போட்டு, எந்த வீட்டுக்கு உள்ள வந்து இப்படிப்பட்ட ஒரு கலவரம் ஏற்படுதோ அந்த வீட்டை தோண்டி உள்ள பார்த்துருவோம், எந்த பாடி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிடலாம், ஒருவேளை உயிரோட இருந்தாங்கன்னா தலைவரை கொண்டு போய் தொண்டர்கள்ட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க போல. இப்படி தோண்ட ஆரம்பிக்கிறப்போ கிட்டத்தட்ட 8 போலீஸ்காரன் பக்கத்துல நின்றுருக்கான், ஒரு 4 தன்னார்வ தொண்டர்கள் நின்றுருக்காங்க. அந்த அரசியல்வாதியினுடைய மனைவி, குழந்தைகள் எல்லா பேருமே ஏதோ ஒரு ரூபத்துல கடவுளினுடைய புண்ணியத்துல காப்பாற்றப்பட்டு அவங்களும் சுத்தி நின்றுருக்காங்க. பாத்துக்கோங்க, வீடு உள்ள போய் மொத்தமே 2.5 நாள் தான் ஆகுது. ரைட்டா? பாடியை தோண்ட ஆரம்பிக்கிறான். பாடியை 1 அடி தோண்ட ஆரம்பிச்ச உடனே, பூமியை தோண்ட ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா 2 போலீஸ்காரன் வாந்தி எடுக்கிறாங்க. ரைட்? மனைவி தலை சுத்தி கீழே விழுகிறாப்புல. பொண்ணும் பையனும் ஒரு கர்ச்சீஃபை எடுத்துட்டு அதுல ஸ்ப்ரே அடிச்சிட்டு ஸ்ப்ரேவை வச்சுக்கிட்டு கர்ச்சீஃபை வச்சு இழுத்து வச்சு வந்து கட்டுறான். இல்ல, 2 போலீஸ்காரன் வாங்கி வைத்தால போகுது, ஒருத்தவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு அம்மா மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கு, ஒரு இது நாத்தம் தாங்க முடியாம ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதே கர்ச்சீஃபை கழுத்துல வந்து கட்டிட்டு முகத்தையும் மூக்கையும் வந்து மறைச்சிட்டு அந்த பாடியை வெளியில எடுத்ததாக அந்த நியூஸ் பேப்பர்ல தெளிவாக அந்த செய்தி சொல்லப்படுது. வெறும் 2.5 நாள் ஒரு பாடி உள்ள போனதுக்கு அப்புறம் அவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய மயக்கத்தையும் மிகப்பெரிய வாந்தியையும் மிகப்பெரிய வயிற்றால போறதையும் தெளிவா எடுத்து காமிச்சிட்டு இருக்கு கேரளால. வெறும் 2.5 நாள்லயே ஒரு பாடி இப்படி நாறுதுன்னு சொன்னா, நம்முடைய புனிதர் 525 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் அழுகாமல், இன்னும் நாச்சம் வராமல் கோவாவிற்கு இன்னையில இருந்து நாங்க ஜனவரி மாசம் போலான்னு டிக்கெட் பார்க்கிறோம். சென்னையில இருந்து போகக்கூடிய எல்லா பிளைட்டுமே புக்கிங், பெங்களூர்ல இருந்து போகக்கூடிய எல்லா பிளைட்டுமே பக்கா ஃபுல். 2.5 நாள்ல ஒரு உடம்பு இப்படி நாறிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், 525 ஆண்டுகளாக இந்த மனிதனினுடைய உடல் ஏன் இவ்வளவு நாறாமல், அழுகாமல், அத்துணை மக்களினுடைய பார்வையில் அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்ப தட்டு சவேரியார் கை. பிரியமானவர்களே, புனிதர்கள்ல சவேரியார் வேற லெவல் புனிதர். நீங்க 9 நாள் பிரசங்கம் என்ன கேட்டீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. 1506 வந்து பிறந்திருக்கிறாப்ல. பிறக்கிறப்பவே கடவுள் இல்ல, கடவுள் வேணா, கடவுள் பக்திக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சின்ன வயசுல இருந்தே எவனோ பால் ஊட்டி மேவூட்டி வளர்த்துருக்கிறான். இல்ல, காலேஜில் போய் படிக்க போறதுக்கு முன்னாடி முடிய நவீன கலை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே. ஆடணும், பாடணும், ஜிம்னாஸ்டிக் போகணும், அங்கங்க சுத்தணும், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருக்கணும்ன்றதான் சவேரியாரினுடைய முழுமையான எண்ணமும் கூட. 19 வயசு முடிய பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறது முடிய, அதுக்கு முன்னாடி முடிய கடவுள்னா என்னன்னு தெரியாதான், கடவுளினுடைய அருள்னா என்னன்னு தெரியாதான். ஏதோ வீட்டில் அம்மாவும் அப்பாவும் பிரேயர் பண்ணுவாங்க போல அந்த பக்தியை மட்டும் வாங்கிட்டு படிக்க போயிருக்கிறாப்ல நம்மால். யாரு? ரைட், சவேரியார். ரைட். இப்ப என்ன அப்படின்னு வந்து சொன்னா, 19 வயசுக்கு அப்புறம் இவர் சிந்திக்கல, இவங்க அப்பாரு சிந்திக்கிறாப்ல. என் பிள்ளை இப்படியே டான்ஸ், ஜிம்னாஸ்டிக், அந்த ஏரியா இந்த ஏரியான்னு போய் எல்லாம் சுத்திட்டு வந்தான் அப்படின்னு வந்து சொன்னா கடவுளை மறந்துடுவான் போலயே. என்ன பண்றது, பேசாம பாரிஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து மொத்தமா இவனை டிஸ்கண்டினியூ பண்ணி தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சு சொல்லுடா ஜெவமாலைய, வேண்டுடா மாதா கிட்ட, அப்படின்லாம் முடிவு பண்றாப்ல. அப்பதான் சவேரியாரினுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க உண்மையிலேயே கிளாரா சபை துறவியாக சிஸ்டரா இருக்கிறவங்களுக்கு முதல் நாள் நைட்ல கனவுல கடவுள் வந்திருக்கிறாப்ல. பாரிஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு புனிதர் அபரிவிதமாக தோன்ற காத்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய தம்பியினுடைய முகத்தை கடவுள் அந்த கிளாரா சபை சிஸ்டருக்கு காண்பித்ததாகவும், அந்த சிஸ்டர் அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி, எந்த அப்பா பாரிஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து இவரை தூக்கணும்னு நினைச்சாங்களோ அதே அப்பாவுக்கு போன் பண்ணி, தம்பி அங்கே படிக்கவை.
கடவுள் வந்தார், பேசினார், கனவில் மிகப்பெரிய வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினார். நம்முடைய தம்பி இன்றைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்கு இருக்க மாட்டான் என்பதை தெளிவாக முன்குறித்து வைத்தார். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை ஜோரா கைகளை. இல்லை, நம்மளும் தான் ஹாஸ்டலில் படிக்கிறோம். என்னைக்காச்சும் நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவுக்கு கடவுள் தோன்றி அந்த ஹாஸ்டலில் படிக்கிற பையன் நாளை சீஃப் மினிஸ்டர் ஆவான்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு? வாய்ப்பே இல்லை. ரைட்? சவேரியாரினுடைய ஏர்லி லைஃபையே கடவுள் முன்குறித்து வைத்ததாக அந்த கிளாரா சபை அருட் சகோதரி, சகோதரி, அது சவேரியாரினுடைய சகோதரி தெளிவாக எடுத்து காட்டுகிறார். பிரியமானவர்களே, இல்ல அப்ப அவங்க அப்பா முடிவு பண்றாப்ல, என் பிள்ளை கடவுள்கிட்ட வந்துருவான்டா, டான்ஸு, ஜிம்னாஸ்டிக்கு, நாடகம், லொட்டு லொசுக்கு, கழுத குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு என் பிள்ளை என்ன மாதிரியே கடவுள்கிட்ட அட்டாச் ஆகி வந்துருவான்டான்னு அன்னைக்கு நம்பிக்கை வச்சாரான். என் பிரியமானவர், அன்னைக்கு நம்பிக்கை வச்சாப்ல. இல்ல 19 வயசுல அவர் இருக்கிறப்ப லோயலா இங்கியாசியார் தெரியும்ல, அவரை பத்தி ஒரு தனி பிரசங்கம் அண்ணாச்சி இன்னொரு நாளைக்கு பிரசங்கத்தை கூப்பிடுறப்ப நம்ம அவரை பத்தி பேசுவோம்ல. அவர் இவரோட ஜாயின் பண்றாப்ல. அவருக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். இவன் உலகளாவிய அளவுலயே நாட்டத்தை வச்சிருக்கிறான், விருப்பத்தை வச்சிருக்கிறான். கடவுளை நோக்கி இவன் வந்தான் அப்படின்னு சொன்னா வேற லெவல்ல இவன் புனிதரா மாறுவான்னு அந்த ஆளுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு கடவுள். டைரக்டா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களா, 2 பேரும் பேசுறாங்களா. டே, நீ உன் ட்ராக் இது இல்லடா, உன் லைன் இது இல்லடா, நீ சாமியாரா போகண்டா. இல்ல, நான் கல்யாணம் தான் முடிப்பேன். டே, நீ சாமியாரா போகண்டா. இல்ல, நான் கல்யாணம் தான் முடிப்பேன். இல்ல, 2 பேத்துக்கு அவ்வளவு வாக்குவாதம். ஒவ்வொரு நாள் இரவும் 2 பேரும் உட்கார்ந்து குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பார்களாம். பிரியமானவர்களே, பேசுவது உங்க அம்மா நல்லா இருக்காங்களா, இன்னைக்கு பாரதி கண்ணம்மா, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர், பிக் பாஸ் எல்லாம் பாத்தியா, அப்படிலாம் இல்ல. பேசுவது ஆழப்பூர்வமாக, அர்த்தபூர்வமாக. நீ கடவுளை நோக்கி வரக்கூடியவன். இல்ல, எனக்கு உலகளாவிய நாட்டங்கள்ல தான் விருப்பம் அதிகமாக இருக்கிறது. இல்லடா, நீ கடவுளை நோக்கி வரக்கூடியவன். இப்படியே பேசி பேசி அந்த கரைப்பார் கரைச்சாலும் கல்லும் கரையும் இல்ல, அப்படியே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறாப்புல. இதுக்கடையில தங்கச்சி சொன்ன இறை வார்த்தை, இந்த ஆளு லோயலா இங்கியாசியார் சொன்ன இறை வார்த்தை, 2 முட்டி மோதி இந்த மனுஷனுக்கு, ஆமாடா, நம்ம ட்ராக் ஜிம்னாஸ்டிக் கிடையாது, நம்ம ட்ராக் டான்ஸ் கிடையாது, நம்ம ட்ராக் நாடகம் கிடையாது, நம்ம ட்ராக் கடவுள் ட்ராக்னு முடிவு பண்ணாப்லையா. பிரியமானவர்களை, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டு. இல்ல, 1534ஆம் ஆண்டு லோயலா இங்கியாசியாரோடு சேர்ந்து ஒரு 5 சீடர்கள், அவரோட சேர்ந்து இவர் 6வது சீடராக, அப்பதான் இயேசு சபை உருவானதாக, ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இயேசு சபை உருவானதாக சவேரியாரினுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. வாங்கடா, இனிமேல் கடவுளுக்கு ஃபுல்லா பணிபுரிய ஆரம்பிப்போம் அப்படின்னு. வெனிஸ் நகர்ல திருநிலைப்படுத்தப்படுறாப்ல. முதல் டியூட்டி எங்க தெரியுமா? முதல் டியூட்டி ஹாஸ்பிட்டல்ல. அடிபட்டவன், நோய் நொடியில கஷ்டப்பட்டவன், ஆக்சிடென்ட்ல சாக கிடக்கிறவன், இல்ல தொழுநோயால பாதிக்கப்பட்டவன் பார்த்துட்டு மனுஷன் கக்கூசுல போய் கக்குறாராம். என்னடா இப்படிலாம் புண்ணோட வர்றீங்க, நான் எப்படா போட்டு தொடச்சி இழுத்து கட்ட முடியும், என்னெல்லாம் அந்த அளவுக்குலாம் தொடக்க முடியாதுடா. மனுஷன் வெறுத்து போய் தான் வேலை பார்த்திருக்கிறாப்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள. இல்ல, கடவுளை நம்பி வந்ததுக்கு இதாடா பெரிய பாடு. இல்ல, லோயலா இங்கியாசியார் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்லையா. இவன் போய் கக்கூசுல போய் கக்குறதையும், இவர் போய் தொழு நோயாளிகளை குணப்படுத்தாம நேரம் அந்த பக்கம் ஒதுங்கி ஓடுறதையும் பார்த்துட்டு, இங்க வா அண்ணாச்சி முன்னூரில் சொன்னாப்புல, உலகமெல்லாம் ஆன்மா வேலைந்தா பையன் என்ன, போடா போடா போய் வேலையை பாடுறான்னு. இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? லோயலா இங்கியாசியார் சொன்ன அடுத்த நிமிடம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸா 12 ஹவர்ஸ் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாரியா. எனக்கு தொழுநோயை தொடுவதற்குரிய ஆற்றலை கொடு, எனக்கு நோயாளிகளை பார்ப்பதற்குரிய சக்தியை கொடு. இல்லை, வேற லெவல் பிரேயர் இதெல்லாம். இன்னைக்கு எத்தனை பேர் என் நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இல்லை, இன்னைக்கு இத்தனை பேர் திருவிழால வீக்கே புதூர்ல உட்காந்துருக்கிறோம்ல. என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என் பாட்டி பக்கத்தில் ஒரு பேராண்டி நிற்கிறான்னு சொல்லி வச்சுட்டு வந்த ஒரு குடும்பம் கை தூக்குங்க பாப்பா, சவேரியார் இறக்கி வச்சுட்டு அந்த குடும்பத்தை மேலே ஏற்றிடலாம். இல்லை, பாட்டி இருக்கும், பழைய சாதத்தை ஓரத்தில் வச்சுட்டு வேகமா இதுக்கு வருவோம். எதுக்கு வருவோம்? கோயிலுக்கு வருவோம். வர்றப்ப லிப்ஸ்டிக்கு, மேக்கப்பு, எல்லா விஷயமும். இல்லை, பாட்டி அங்க சாக கிடக்கும். நோயாளிகளை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னு சொல்றேன். நான் கிஃப்ட்னு சொல்றேன். ஸ்டார்டிங்ல முன்னுரையில பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நான் கூட அண்ணாச்சிட்ட நினைச்சேன், நோயாளியை விட்டுருவாப்லையா. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பிரேயர் பண்றாப்புல, அரசு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பிரேயர் பண்றாப்புல, வீட்டில் நல்லா இருக்கிறவன் நல்லா இல்லாதவன் எல்லாத்துக்கும் பிரேயர் பண்றாப்புல. கடைசியில் வச்சார் பார்த்தீங்களா ஒரு செக், எதில் முடிச்சார் தெரியுமா? உடல் உள்ள ஆன்ம சுகம் வேண்டி வரக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் சுகம் கிடைக்க. ஜோரா ஒரு தடவை அண்ணாச்சிக்கு கைகளை தட்டி கொடுங்க. தேங்க்ஸ். இல்ல, யோசித்து பாருங்களேன், அதுதான் கிளைமேக்ஸ் பாயிண்ட். அதான் கிளைமேக்ஸ் பாயிண்ட். சவேரியார் இருந்து நீ 1000 விஷயம் கத்துக்கோ. இன்னைக்கு நான் கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சவேரியார் நோயாளிகளினுடைய பாதுகாவலர். அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காப்ல? அந்த வெனிஸ் ஹாஸ்பிட்டல்ல
மறுநாள் காலையில் ப்ரேயர் முடிஞ்சு தொழுநோயோட ஒருத்தவன் வந்தப்போ அவனை முதல்ல போய் கட்டி தழுவை அந்த தொழுநோய் புண்ணுல கிஸ் பண்ணியிருக்கிறாப்லையா. முதல் நாள் ஈவினிங் தொழுநோயை பார்த்து ஓடுன சவேரியார் மறுநாள் காலையில பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே கடவுள் எனக்கு இந்த மினிஸ்ட்ரியை தான்டா கொடுத்துருக்காருன்னு சொல்லி அடுத்த நிமிடம் நேராக சென்று தொழுநோயை கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தொழுநோயை கழுவவே ஆரம்பிச்சாரு. அதனால அவர் பாடி இன்னைக்கு எந்த விதத்திலையும் அழுகாம இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எவன் ஒருவன் வீக்கே புதூர்ல தொழுநோயை மட்டுமல்ல அத்துணை நோயாளர்களையும் கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய குடும்பம் ஒரு படி மேலே நிற்கும் என்பதற்கு சவேரியார் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பிரியமானவர், உற்றாத வீட்டுல யார் யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ அத்தனை பேத்தையும் அரவணைச்சு முத்தம் கொடுன்னு சொல்றாங்க. முத்தம் கொடு. அவங்கள மாதிரி என்ன தொழுநோயாளியால கஷ்டப்படுறோம், மேக்சிமம் எதுலயா கஷ்டப்படுவோம்? சுகர்ல கஷ்டப்படுவோம் இல்ல, மேக்ஸிமம் எதுலயா கஷ்டப்படுவோம்? பிரஷர்ல கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி சீசன் டைத்துல மேக்ஸிமம் எதுலயா கஷ்டப்படுவோம்? ஃபீவர்ல கஷ்டப்படுவோம். அவ்வளவுதானையா, அவ்வளவுதானையா. அந்த மனுஷன் தொழுநோய் புண்ணைய புழு அந்த புண்ணைய முத்தம் கொடுத்துட்டு கட்டுவார்லையா? எப்ப முத்தம் கொடுப்பாரோ 50% தொழுநோய் காணாம போகுமா? எப்ப மருந்து போடுவாரோ 25% தொழுநோய் காணாம போகுமா? எப்ப அந்த மனிதருக்காக முழந்தால் படியிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல அதே பெட் பக்கத்துல இருந்து பிரேயர் பண்ணுவாரோ 100% தொழுநோய் காணாம போகுமா? பிரியமானவர்களே, கைகளை தட்டணுமா? தட்டிக்கோ, நம்மால மினிஸ்ட்ரியில எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன தெரியுமா, நான் பாரிஸ்ல இல்ல, பட் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ஒரு சில பங்கு சாமியார்கள்ட்ட நான் பேசுறப்போ 11 மணி 11:30க்கு மேலதான் நம்ம டயசிஸ்ல எல்லா ஃபாதர்ஸும் எனக்கு போனை அட்டன் பண்ணுவாங்க. எதுக்குடா 11 மணிக்கு மேல அட்டன் பண்றாங்கன்னு எனக்கு முக்காவாசி புரியவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி நம்முடைய டயசிஸ்ல உள்ள கிட்டத்தட்ட எல்லா பாரிஸ் பிரிஸ்டும் எல்லா அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்டும் நோயாளிகளை சந்திக்கிறத ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாவே வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த டயசிஸ்ல இருக்கிறேன்றதை நான் பெருமைப்பட்டு சொல்றேன். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இன்னைக்கு காலையில ஒரு இன்சிடென்ட் நடந்தது ராஜகோபாலபேரியில. காலையில 6 மணிக்கே போய் சர்ச் பில்டிங் காண்டி மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னையில இருந்து சர்ச்சை கட்ட ஆரம்பிக்க போறோம். இல்ல மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா நண்பா? இல்ல போஸ்கோ ஃபாதருடைய அப்பா காலையில 6 மணிக்கே களத்துக்கு வந்துட்டாப்புல. ஒரு 7-7:15 வெயில் ரொம்ப ஏற ஆரம்பிச்சிருச்சு. வயசான ஆள்ல ஒரு மாதிரி கிறக்கிருச்சு. அவரை கிறக்குன உடனே அவர் ஏதோ ஒரு நியூஸ் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி கிறக்குதுப்பா, மயக்கம் ஒரு மாதிரி வருதுப்பா அப்படின்னு வந்து சொன்ன உடனே சுற்றி ஒரு 10 பேர் என் பக்கத்தில் நின்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் 10 பேரை காணும். ஒருத்தன் போய் சேர் எடுத்துட்டு வர்றான், ஒருத்தன் போய் அவர் தோள்பட்டையை பிடிக்கான், ஒருத்தன் போய் அவர் இடுப்பை பிடிக்கான், உட்காருங்கன்னு பொறுமையாக உட்கார வைக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 செகண்ட்ல அவங்க பையனுக்கு ஃபோன் அடிக்கிறாப்புல, ஓடியாடா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படின்னு. அவங்க பையன் வேகமா ஓடி வர்றாப்புல. அப்பாவினுடைய கண்டிஷனை பார்த்துட்டு வீடு சர்ச்சில் இருந்து மேக்சிமம் ஒரு 200 மீட்டர் இருக்காது, அவ்வளவுதான் இருக்கும். அவர் என்ன திரும்ப பண்றாப்புல, நேரா போய் அப்பாவை கூட்டிட்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ள போய் கார் எடுத்துட்டு ரிவர்ஸ் கொண்டு வராப்புலையா. ஜோரா ஒரு தடவை கைகளை நடந்துச்சா இல்லையா? எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஒரு 200 மீட்டர் அந்த மனுஷனை நடத்தி கூட்டிட்டு போய் பேசாம மெத்தல போய் படுக்க போட்டு நல்ல சாப்பாடை கொடுத்து நிம்மதியா தூங்க வச்சிருக்க விடுதானே. அப்பா கார்ல வரணும், நோய் நொடியில கஷ்டப்படுறாப்புல, அடிச்சு தூக்கு கார்ல கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் 10:15 நான் பேசுறேன் போன்ல, எப்படி பாருக்கு என்னப்பா இருக்குன்னு கம்ஃபர்டபுளா வந்து சேர்ந்துட்டேன்பா. இல்ல நோயாளிகளை நாம் பார்க்கக்கூடிய விதம் தான் மனிதன் என்ற ஒரு நிலையில் இருந்து நம்மை புனிதன் என்ற ஒரு நிலைக்கு கடத்தி செல்லும். சவேரியார் புனிதர். ஏன் தெரியுமா? நோயாளிகளை கண்ணும் கருத்துமாக கவனித்தார். பிரியமானவர், அன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறப்ப என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப குடிப்பார் போல, டைல்ஸ் தான் ஒட்டுறாரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு ஃபோன் அடிச்சாப்புல. கஷ்டத்தோட கஷ்டமாக அங்கேயும் போய் வந்து உட்காந்து ஒரு 1 மணி நேரம் அவங்க அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருந்தாப்புல. 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பற்றியும் வர சொன்னோம். ஜிஹெச்சில் கிரவுண்ட்லேயே வந்து உட்காந்து அந்த பொண்ணு கூட ஆறுதல் படுத்திட்டு அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு சத்தம் அவங்க அப்பா தங்கியிருக்கிற அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இருந்து இன்னொரு பெட்டில். என்னடா சத்தம்னு வேகமாக ஓடி போனா அந்த பொண்டாட்டி சொல்கிறாப்புல, என் புருஷன் 10 மணி முடிய என் கூட தான் இருந்தாப்புல, 10:05க்கு காணாம் சாமி அப்படிங்கிறாப்புல, காணாம் தம்பி அப்படின்னாப்புல. 10:05க்கு காணாமா, என்னக்கா என்ன விஷயம் அப்படின்னா 10:03க்கு ரிப்போர்ட் வாசித்தாப்புல, 10:05க்கு ஆளவே காணணும், கர்ப்பப்பையில் கேன்சர். ரிப்போர்ட்டை பார்த்த உடனே கட்டின பொண்டாட்டிய அதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு ஆள் எங்க போனார்னே தெரியல. நாங்கள் கிட்டத்தட்ட 6 மணி முடிய இன்னைக்கு தேடி இருக்கிறோம், கிடைக்கல. இதுதான் நம்ம வாழ்க்கை. அன்னைக்கு சும்மா பெங்களூர்ல ஒரு டாக்டர்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸுக்காண்டி கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு சின்ன டாக்குக்காண்டி. முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறேன், நிறையா டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க டாக்டர்,
இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு ஆப்பில் பார்த்தேன். மொபைல் ஃபோனை எடுத்து நம்முடைய நாடி நரம்பில் இப்படி வந்து இந்த நாடி துடிப்பில் வந்து வச்சோம்னா நமக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளவு சுகர் இருக்குன்னு தெரியுமா, பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோ போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா, பிளட் பிளேட்லெட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா, நம்மளுடைய பிரெயின், நம்முடைய கிட்னி, நம்முடைய நுரையீரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பாயிண்ட் பிரகாரம் கொடுத்துருக்குறான் டாக்டர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் வாழ்த்து சொல்லி சந்தோஷப்பட்டேன். அந்த டாக்டர் அடுத்து இன்னொன்று சொன்னாப்புல, ஏன் தெரியுமா, மொபைல் ஃபோன்லையும் ஸ்மார்ட் வாட்சிலையும் இவ்வளவு சிஸ்டத்தை கொடுத்துருக்குறோம், பக்கத்தில் உள்ள ஒரு பய உள்ளைகளையும் அவன்கிட்ட ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, நாடியில் எவ்வளவு துடிப்பு இருக்கு, அவன்கிட்ட எப்படி கொலஸ்ட்ரால் இருக்குன்னு பார்க்கறதே இல்லை ஃபாதர். அதனால தான் ஸ்மார்ட் வாட்ச் டெக்னாலஜி அப்படி கண்டுபிடிச்சிட்டு போறான். மிஷினுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட மனுஷனுக்கு இல்லைன்னு நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி சொன்னாப்புல அந்த டாக்டருக்கு கைகளை தட்டி கொள்ளுங்களேன். இல்ல சம பாயிண்ட்ல நம்மளும் யோசிக்கல, எதுக்குடா மொபைல் போன்ல கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா என் பக்கத்து வீட்டுல என் பக்கத்துல உட்காந்துருக்கேன், என் புருஷனை என்ன கைவிட்டு போறப்ப அப்புறம் நான் மொபைல் போன் தானே தஞ்சம் நிக்க முடியும் உடல் உள்ள சுகத்துக்கு. இல்ல நீங்க வேணா பாருங்க, அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு திருவிழாவுக்கு இதே டயத்துல வந்து வர்றப்போ எல்லா பேரும் அந்த வாட்ச் கட்டிட்டு வரமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நோய் நொடின்னு வந்தா உன்னை ஒதுக்குறதுக்கு தான் அந்த சமுதாயம் தயாராக இருக்கிறது. பிரான்சிஸ் சேவியரினுடைய வாழ்க்கையில அப்படி அல்ல பிரியமானவர்களே, அப்படி அல்ல. யார் யாரெல்லாம் நோய் நொடியை கண்டு பயப்படாமல் அந்த நோயாளர்களை நோக்கி அண்டி போகிறார்களோ அவர்கள் அனைவரும் மனிதர்கள் அல்ல, மாறாக புனிதர்கள். புனிதர்கள் விட்டுறாதீங்க பிரியமான. இந்த திருவிழா முடிஞ்சு இன்னைக்கு சப்பரத்துல வீட்டுக்கு போறப்போ உன் வீட்டுல யாராச்சும் படுக்க முடியாம எந்திரிக்க முடியாம இருந்தா தூக்கி கொண்டு வந்து சப்பரத்துக்கு முன்னாடி நிறுத்து. சவேரியாரே, நான் உன்னை ஃபாலோ பண்ற ஆளு, என் குடும்பம் உன்னை ஃபேனா நினைச்சு கொண்டாடுற ஆளு, நான் பண்றேன் பாரு. எந்த நோயாளரும் இன்னைக்கு சவேரியாரை பார்க்காம தூங்கிடக்கூடாது, சப்பரம் எந்த டைம் வந்தாலும் சரி. அதுதான் இந்த திருவிழா கொண்டாடுறதற்கு ஒரு மிகப்பெரிய ஆணிவேர், அடித்தளம் பிரியமானவர், அடித்தளம். திருவிழியத்துல இந்த பாத்தீங்களா, பேதுருவினுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, வேர்க்கிறது யாருக்கு தெரியுமா? பேதுருவினுடைய மனைவிக்கு அல்ல, பேதுருவுக்கு வேர்க்குது. ஆண்டவரே, இப்படியே பக்கத்துல வந்திருக்கிறீங்க, என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை. எந்த மருமகனாச்சு விகே புதூர்ல என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்போல்லோ ஆஸ்பத்திரியில டேப்லெட் வாங்கின ஒரு மருமகனை கை தூக்குங்க, இயேசு கிறிஸ்து இறக்கி வச்சுட்டு மருமகனை மேலே ஏற்றிடலாம். ஒரு மருமகன் கை தூக்கியா பின்னாடி இருந்து முன்னாடி முடிய, என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை ஃபாதர், அதனால நான் அப்போல்லோ ஆஸ்பத்திரியில டேப்லெட் வாங்க வந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு மாமனாச்சி, ஒரு மருமகன். கொடுத்துருக்கீங்களா அண்ணாச்சி? ஐயோ தங்கமே அண்ணாச்சி, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்கள்ப்பா. மேக்சிமம் நோயாளிகளை கவனி, நோயாளிகளை கவனி. பேதுரு திருச்சபையினுடைய தூணாக மாறினார் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை அவருடைய மாமியார் அவர் நல்லா பார்த்ததுக்காண்டி மட்டும்தான். அவர் அன்பு செஞ்சார், அரவணைப்பு செஞ்சார், அபரிவிதமாக இயேசுவை லவ் பண்ணாரு, அதெல்லாம் 2வது விஷயம். இன்னைக்கு நம்ம மேட்ரு அதான். எவன்லாம் நோயாளியை பார்க்கறானோ அவன்லாம் கடவுளால் அழைக்கப்பட்டவனாக இருப்பான், கடவுளால் அளவு கிடந்த விதத்தில் அன்பு செய்யப்பட்டவனாக இருப்பான். சவேரியாரினுடைய உடல் இவ்வளவு நாள் அழியாமல் இருப்பதற்கான காரணம் கடவுளால் அன்பு செய்யப்பட்டார், கடவுளால் அழைக்கப்பட்டார். இஸ் ஈக்குவல் டு அவர் நோயாளிகளை கவனித்தார். சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். பழைய ஏற்பாட்டில் எத்தனை கதை சொல்லலாம், எத்தனை நாள் சொல்லலாமா அண்ணாச்சி? அப்புறம் போகணுமா வேணாமா அண்ணாச்சி? இல்லை இல்லை இல்லை, பழைய ஏற்பாட்டில் ரைட் அண்ணாச்சி, நம்ம நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அண்ணாச்சி, அவ்வளோதான். பழைய ஏற்பாட்டில் எத்தனை பழைய ஏற்பாட்டில் மோயிசனுக்கு கூட வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஆரோனுடைய பொண்டாட்டி பேர் மிரியாம். இந்த மோயிசன் வந்து எத்தியோப்பியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பொம்பளைய, ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிச்சிருவாப்புல. இந்த புரணி பேசுறது நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்னு நினைக்கிறோம், அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. மோயிசனை பக்கத்து ரூம்ல விட்டுட்டு இந்த ஆரோனுடைய மனைவி மிரியாமும் என்ன தெரியுமா பேசுறாங்க? இவட பாரு, கடவுளுக்கு இவ்வளவு அன்பு கடந்த விதத்துல இருக்கிறாப்புல, கடவுளால் அழைக்கப்பட்டவர்னு ஊர் உலகத்தை ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல, ஒரு எத்தியோப்பிய பொம்பளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடித்து வச்சிருக்கிறாப்புல அப்படின்னு பேசிவிட்டாங்க. இதை கேட்டது யாரு தெரியுமா? கேட்காதது மோயிசன், கேட்டது கடவுள். டபார்னு மேல இருந்து கீழே வந்துடுறாப்புல. இல்லை, ஆபிரகாமுக்கு கூட நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினது இல்லை, மோயிசனை அவ்வளவு தூரம் நான் லவ் பண்றேன், அவங்ககிட்ட நான் தினமும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறேன். பய உலகில் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் ஆளை ஏன் முன்னாடியே குறை வச்சு பக்கத்து ரூம்ல உட்காந்து புரணி பேசுவேன் நீ. இல்லை, நம்ம நினைக்கிறோம் புரணி பேசுறதெல்லாம் நம்ம தான் உருவாக்கணும்னு இல்லை, பழைய ஏற்பாட்டில இருந்தே உருவாச்சு அதெல்லாம். இதை போய் மோயிசன்ட்ட போய் கடவுள் சொல்றாப்புல, உன்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்கடா அப்படின்னு. மோயிசன் ஒண்ணுமே சொல்லலையா, பரவாயில்ல ஆண்டவரே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்றாப்புல. கடவுளுக்கு அதை பொறுக்க முடியல. என்ன தெரியுமா பண்றாப்புல? நான் மேகத்தின் மீது நாளைக்கு காலையில வருவேன்,
அந்த புருஷனையும் பொண்டாட்டியும் மேகத்துக்கு முன்னாடி நிற்க வை கழுத, பார்த்துக்குறோம் என்னன்னாலும். மேகத்தில் கடவுள் இவ்வளவு மேட்டரை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த மேகம் அப்படியே மிரியாமினுடைய உடம்பு மேலே படுமா, உடம்பு மேலே பட்டுட்டு அப்படியே கிராஸ் ஆகி வெளியில் போயிருமா, மேகம் போயிடும், மிரியாமுக்கு ஃபுல்லாக தொழுநோயாக மாறிடும் வெண்ணிறத்தில். மோயிசன் அதை பார்த்துட்டு கதறுவாயா மனுஷன், யோ அவன் என்ன இருந்தாலும் என் வீட்டுக்குள்ள உள்ள ஆளு, என் ஜபத்துக்கு அந்த ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறவன், அவனையும் அவன் புருஷனையும் இப்படி பண்ணிவிட்டே ஆண்டவரை தயவு செய்து காப்பாத்துன்னு கத்துவான், கதறுவான். இல்ல ஒருத்தவன் தன்னை பத்தி எதிர்த்து பேசுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவனுக்காண்டியும் அவனுடைய நோய்க்காண்டியும் மன்றாடுறதுனாலதான் ஏன் விடுதலை பயணத்தினுடைய ஹீரோவா மாறினார் மோயிசன். ஜோரா கைகளை தட்டி வேற லெவல்ல. ஐயோ அவன் என்னை பத்தி எப்படினாலும் பேசிட்டு போட்டு கடவுளே, இந்த தொழுநோயை என்னால பார்க்க முடியல, அது சின்ன பிள்ளை, இனிமேல் தான் குழந்தை பெத்துக்கிற பிள்ளை, பிஞ்சு உடம்புக்காரி, தயவு செய்து அந்த உடம்ப குழந்தை உடம்பு போன்று மீண்டும் கொடுத்துரு, நல்லா இருப்ப. வேண்டாம் வேண்டாம் பாரு. நோயாளிகளுக்காக யார் யாரெல்லாம் வேண்டுகிறோமோ அவர்கள் அனைவரும் கடவுளால் அன்பு செய்யப்பட்டவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நான் சீரியஸா சொல்றேன், விட்டுறாத. உன் வீட்டில் நீ டாக்டர்கிட்ட போகணுமா போக வேணாமா, டாக்டருக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணுறது இனிமேல் நீயா மட்டும்தான் இருக்கணும். கசாயம் போட்டு கொடு, காய்ச்சல் வந்தா உடனே அள்ளி கூட்டிட்டு ஆட்டோவுக்கு ஒரு சார்ஜை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை குத்திட்டு அதை வந்து பெருமையாக சொல்லுவோம், என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஊசி குத்தினேன். போறப்ப எவ்வளவு திட்டி கூட்டிட்டு போக தெரியுமா நீ? இல்லை மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேற இல்லை. மாமியார் மாமனார் பார், ஒரு ஆய்வு ஒன்று எடுத்திருக்கிறான், திருநெல்வேலி சிட்டிக்குள்ள கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திருக்கிறான். 60 வயசுக்கு அப்புறம் எந்த பாட்டியும் எந்த தாத்தாவும் உயிரோட இருக்கக்கூடாதுன்றது தான் ஆய்வினுடைய எண்ணிக்கையில் அதிகமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 100 வருஷம் வாழணும்னு சொன்ன பாட்டியம்மா எல்லாம் 55-60 வருஷத்துல நான் சீக்கிரமா செத்து போகணும்னு இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்களா? ஏன் தெரியுமா? ஆதரவு இல்லை. சுகர் வந்ததுக்கு அப்புறம் மாத்திரையை மட்டும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு போற நீ, இந்தா சுகர் டேப்லெட் சாப்பிடு, இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணுங்கிறேன். உன்னை பெத்த தாயி உனக்கு காய்ச்சல்னு வர்றப்ப எத்தனை டாக்டர் கிட்ட போராடி சீராடி கூட்டிட்டு போயிருப்பா. இன்னைக்கு அவளை பார்க்க வக்கு இல்லைன்னா நீலாம் என்னையா மனுஷன், இல்லை நான்லாம் என்னையா மனுஷன்? இல்ல சவேரியார் ஒரு நிமிஷம் யோசித்தாப்புல இந்த தொழுநோயை நான் எப்படி தொடுறதுன்னு. இங்காசியார் வந்து கரெக்டா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி போய் பிரேயர் பண்றான், முட்டா பையில போய் மறுநாள் காலையில போய் கிஸ் பண்றான்னு சொன்னோன்னு அந்த மனுஷன் கிஸ் பண்ணாயா? இல்ல அப்படியே நாள் போய்கிட்டே இருக்கான். சவேரியாருக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல எப்படி தெரியுமா, மருந்து வாங்குறதுக்கு கூட்டம் அல்ல, சவேரியார் எனக்கு எப்போ முத்தம் கொடுப்பார், சவேரியார் எனக்காக எப்போ ஜெபம் செய்வார், அத்துணை நோய்களும் காணா போகும் சொல்லி வெனிஸ் நகரத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் அனைத்தும் நிரம்பி வழித்ததாம். பிரியமானவர்கள், இப்ப எந்த அளவு நோயாளி அந்த மனுஷன் பார்த்திருக்கிறார் பார். எந்த அளவு தட்டணுமா தாயி, தட்டுங்க தாயி, சின்ன பிள்ளை தட்டுது, எந்த அளவு பார்த்திருக்கிறார் பாருங்களேன். இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் 1ஆம் ஜான் போர்ச்சுகல் அரசர் ஒரு திருத்தந்தைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாப்புல, எங்களுக்கு இந்திய நாட்டுக்கு அந்த இங்காசியாரினுடைய சீடர்கள் ஒரு 4 பேரை அனுப்பி விடுங்க அல்லது ஒரு 6 பேரை அனுப்பி விடுங்கன்னு. இங்காசியார்கிட்ட வந்து திருத்தந்தை பேசுறாப்புல, எப்பா இப்படி கேட்கிறாருப்பா போர்ச்சுகல் அரசர் 1ஆம் ஜான். உடனே இங்காசியார் முடிவு பண்றாப்புல, ரொட்ரிகோ நிக்கோலஸ் இவங்க 2 பேர் தான் போறாங்க, மீதி உள்ள 4 பேர் இங்கேயே ரோம் நகர்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. அப்ப இந்தியாவுக்கு சவேரியார் உள்ள வர்றதுக்கு முதல்ல அப்ரூவல் இல்லை. கிளம்பி போகக்கூடிய நேரத்துல இந்த நிக்கோலஸ் இருக்கிறார்ல, உடல் உள்ள சுகம் இல்லாம கஷ்டப்பட்டாப்லையாம். சவேரியார் அவருக்கும் பிரேயரை பண்ணிட்டு, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுறா, நான் இந்தியாவுக்கு போறேன்னு தப்பி தவறி ஆக்சிடென்ட் ஆகி உள்ள வந்தவர் தான் நம்ம ஆளு. இன்னைக்கு வேற லெவல்ல ஹீரோவா வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அவரை. அந்த உடல் உள்ள சுகத்திற்காக மட்டுமே அங்க ஒருத்தவனை கிளீன் பண்ணி விட்டுட்டு கப்பல் ஏறாப்புல. கப்பல் 1541 மே மாசம் 7ஆம் தேதி கிளம்புதான். 1542 ஏப்ரல் 7 கிளம்புதான். மே 6 1542 வந்து ரீச் ஆகுதான். 900 பயணிகள், 2 குருக்கள். கப்பல் 1 வருஷமா டிராவல் பண்ண கப்பல்ல உள்ள எல்லா பேருமே சிக்காகிறானுங்க. சப்பாத்தி ஒத்துக்கிறல, சாப்பாடு ஒத்துக்கிறல, அரிசி ஒத்துக்கிறல, சிக்கன் மட்டன் ஒத்துக்கிறல, ஃபிஷ் ஒத்துக்கிறல. அவனுக்கு வாந்தி வைத்தால பிச்சுக்கிட்டு போகுது. நம்மளால எடுத்தாரியா அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, வா கட்டிப்பிடி முத்தம் கொடு பிரேயர் பண்ணு போ, வா கட்டிப்பிடி முத்தம் கொடு பிரேயர் பண்ணு போ, வா. இப்படியே பண்ணியிருக்கிறாரியா 1 வருஷமா. கப்பல்ல அவருக்குரிய மிகப்பெரிய மினிஸ்ட்ரியை 1 வருஷமா 1 மாசம் முடிய நோயாளிகளை குணப்பாக்குவது மட்டும் தான் சொல்றான் இறையிலார். தாமஸ் அக்யூனாஸ் சர்ச் ஃபாதர்ஸ்ல எழுதி வைக்கிறான்,
சவேரியாரினுடைய உடல் இன்றளவும் அழியாமல் இருப்பதற்கான காரணம் அவருடைய உடல் பகுதியில் உள்ள ஒவ்வொரு கூறுகளும் அடுத்தவர்களை அவர் எந்த அளவு காப்பாற்றினார் நோயிலிருந்து என்பதை வெளிக்காட்டியதன் வண்ணமாகத்தான் இந்த அளவும் உடல் அப்படியே இருக்கிறது என்று சொல்லி. லாஸ்ட் மந்த் அம்மாவோட கோவா போயிருந்தேன். ஃப்ளைட்டில் செம்மையாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு, கேன்சர் கட்டி அந்த அம்மாவுக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னொரு 1 மாசத்துல நீ செத்து போவோமான்னு சொல்லி. அந்த அம்மா என் பக்கத்தில் உட்காந்து ஜெவமாலை உருட்டுச்சு. நம்ம போய் வழக்கமாக பேண்ட் ஷர்ட்டை போடுறப்ப நான் தான் சாமியார் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த அம்மா கூட ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தேன். பேசிகிட்டே வர்றப்பவே டக்குன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, அவங்க முகத்தை பார்த்தா சாமியார் மாதிரி அப்படியா இருக்கு? ஆமாம் அப்படி தானே இருக்கு, முகத்தை பார்த்தா சாமியார் மாதிரியே இருக்குன்னு. அப்போ கண்டுபிடிச்சிருச்சு, அப்பா ரைட்டு ஆமாம்மா நான் ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லி பெங்களூர்லேருந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்து வரோம். நல்லா பேசிகிட்டு இருந்த அம்மா திடீர்னு தாரையாக தண்ணி ஊற்றுதேம்மா, என்னம்மா ஏமா அழுகுறீங்க அப்படின்னு வந்து கேட்டப்போ இங்கே காமிக்குது. கட்டி அழகாக இருந்தது, கண்ணுக்கு கரெக்டாக தெரிஞ்சது. அதாம்மா கேன்சர் கட்டி அப்படின்னு. ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமான்னு கேட்டேன். தொட்டு பாருங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தேன். ஹோட்டலில் நான் என்னுடைய ஃபேமிலி தங்கியிருக்கிற ரூமுக்கு பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறாப்புல. அந்த பாட்டி அந்த தாத்தாவை கதவை திறந்து 8th ரூமுக்கு வர்றப்ப நானும் வந்து வெளியில் வர்றேன். வாடி சவேரியார்கிட்ட போவோம் அப்படின்னு இவர் சத்தம் போட்டு சொல்கிறாப்புல. கதவு ஆப்போசிட்டில் திறந்துருக்கு. இந்த வர்றங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி ரிட்டர்ன் வரப்போ அந்த பாட்டி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல தாத்தா கிட்ட. இவர் சாமியார், இவங்கெல்லாம் அவங்களுடைய அம்மா அப்பா, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிற சொல்லுங்கங்க அப்படின்னு வந்து சொல்லி. சவேரியாரினுடைய உடலை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வம். கோயில் அங்கே ரெனோவேஷன் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே போய் ரெக்டர்கிட்ட போய் கேட்குறோம், நான் ஃபாதர் தயவுசெய்து பக்கத்தில் போய் பார்க்க விடுங்களேன்னு. பக்கத்தில் பார்க்க முடியாது ஃபாதர், ஆனால் தூரத்தில் தூக்கி வச்சுருக்கோம். எப்போ எக்ஸ்போசிஷனுக்கு முன்னாடி, இறக்குறதுக்கு முன்னாடி தூரத்தில் தூக்கி வச்சுருக்கோம். அப்போ ஒரு லேடியை விட்டு எங்கள் 2 குடும்பத்தையும், ஐ மீன் அந்த தாத்தா பாட்டி குடும்பம் 2 குடும்பத்தையும் சேர்த்து வந்து இது பண்ணிட்டு நாங்கள்லாம் நின்று ப்ரேயர் பண்ணுறோம். இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஸ்டிக்கை வச்சு தான் நடக்குது. அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சவேரியாரை பார்த்தோன்னே முழங்கால் போட்டுச்சு, அந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய கீழே உள்ள தரைக்கு. 2வது ஒரு 4 அடி அடிச்சது. எங்க தெரியுமா? தரையில. காப்பாத்து 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 காப்பாத்துன்ட்டு இல்லை. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் உள்ள உட்காந்து ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு வந்து வெளியில வர்றோம். வந்த அடுத்த செகண்டு அப்படியே இந்த ரத்தம் கக்குவாங்கல்ல அந்த மாதிரி கக்குச்சியா. அப்படியே கட்டி தானா என் கண்ணு முன்னாடி வந்து விழுந்ததியா. சொல்றப்ப புல் அரிக்குது. இல்ல எனக்கு அரிக்குதான்னு தெரியல, ஒருவேளை டைரக்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரியல. கட்டி தானா வந்து விழுந்ததியா. அந்த அம்மா கூட்டிட்டு வந்த அம்மா மிரண்டுருச்சு. அதே ஃப்ளைட்டில் 2 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர்றப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, என்னைக்கு சவேரியார் கோயிலுக்கு நீங்க போறீங்களோ அன்னைக்கு என்ன சாட்சியா வச்சு சொல்லுங்க, ஒருவேளை அது யூடியூப்ல வந்தா நான் அதை பார்ப்பேன்னு சொல்லிச்சு. இதுக்காண்டியே இந்த பிரசங்கத்தை நான் ஒதுக்கி வச்சேன். பவர்ஃபுல் மேன்யா. நீ நோயின் போய் நின்னு வைய. நீ இன்னைக்கு வந்து தயவு செய்து என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், இந்த தடவை இங்கே இடம் வாங்கிட்டேன், அடுத்த தடவை அடுத்த ஒரு 4 ஏக்கர் அங்கே இடம் வாங்கணும், நல்லபடியாக மாடி வீடு கட்டணும், அந்த புண்ணாக்கெல்லாம் நீ அடுத்த வருஷம் வேண்டிக்கோ. ரைட்? எனக்கு உடம்பு நல்லா சரியில்லை, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, வாக்கிங் நான் நல்லா போகணும், இன்னும் கொஞ்ச நாள் நீடிய ஆயுட்காலத்தோடு இருக்கணும், உள்ளே கட்டிங்கிறான், நானும் கக்கணும், கட்டி வெளியில் வரணும்னு வேண்டியா. நல்லா இருப்பேன். ஃப்ரீயாக ஒரு டாக்டர் உன் ஊர்லேயே வச்சுக்கிட்டு ஏன் ஊர் உலகத்துலலாம் டாக்டர் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கோவப்படுறாதீங்கப்பா, நல்லா இருப்பேன். இல்லை ஊர் உலகத்துலாம் எதுக்கே மெடிக்கல் ஷாப்பு அங்கங்கன்னு போகிறேன், நேராக ஆளை இங்கே கூட்டிகிட்டு வந்து கக்க வையா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். இல்லை கப்பலில் வேலை பார்த்த 1 வருஷம் வேலை பார்த்தது யார் தெரியுமா? மாலுமி அல்ல, சவேரியார். அத்துணை நோயாளர்களையும் குணமாக்கி மீண்டும் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து உள்ளே நுழையிறப்ப இந்தியாவிலையும் பயங்கர நோயாம். அவருக்கு ஒரு நோய் வந்துச்சு தெரியுமோ? இல்லை திடீர்னு சவேரியாருக்கு ஒரு எண்ணம் தோணுமா, நம்ம கடவுளுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஒன்றுமே பண்ணலேன்னு ஒன்று. ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்காரு, கயரை வச்சு காலை நல்லா இறுக்கமாக வந்து கட்டிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து பார்த்துருக்கிறாரு. என்னமோ மறுநாள் காலையில் ஒலிம்பிக் காம்படிஷன் போகிற மாதிரி இல்லை, அப்படியே நடந்து பார்த்துருக்கிறாப்புல. ஒரு நாள் நடந்து பார்த்துருக்காப்புல, நல்லா இருந்திருக்கு. 2வது நாள் நடந்து பார்த்துருக்காப்புல, நல்லா இருந்திருக்கு. 3வது நாள் நடந்து பார்க்குறதுக்கு கயரை கட்டியிருக்கிறாப்புல. கயறு கட்டின இடத்துல எல்லாத்துலேயும் சதை கிழிச்சு கயறு தோலுக்கு உள்ளே போயிருச்சான். உடனே ரத்தம் ரொம்ப வருது அப்படின்றதுக்காண்டி டாக்டரை பார்க்க போயிருக்காருன்னு. ரைட், ஓகே, ஏதாவது டிடி இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டிருப்பாப்புல. டாக்டரை பார்க்க போனோடனே டாக்டர் ஏதோ மருந்து கொடுத்துருக்குறாப்புல. மேட்ரு என்ன தெரியுமா? டாக்டரை பார்க்க போனார், ஆனால் மருந்தை சாப்பிடவே இல்லையாம். அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணாப்புலையாம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு ப்ரேயரை முடிச்சாப்புலையாம். காலையில் பார்க்கின்ற பொழுது காலில் ஒரு தழும்பு கூட இல்லாமல் குழந்தையினுடைய கால் போல மாறியதாம். புரியுமா?
நோயாளர்களை குணமாக்கியது மட்டுமல்ல, தனக்காண்டியே தன்னுடைய நோய்க்காண்டி தானே பிரேயர் பண்ணி தானே கியூர் ஆகிக்கிறாப்ல. இப்படிப்பட்ட ஒரு வரம் கொண்ட ஒரு புனிதர் நம்முடைய ஊர்ல இருக்கிறப்ப நம்ம ஏன் கவலைப்படணும்னு கேட்கிறேன். ஏன் கவலைப்படணும்? 38 ஆண்டுகளாக முடக்குவாதமுற்ற மனிதன் கடைசி படிக்கட்டில் உட்கார்ந்துருக்கிறான். ஜீசஸ் எல்லா பத்தியும் விட்டுட்டு அவன்கிட்ட போய் பேசினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஜீசஸுக்கு ஏற்கனவே தெரியுது அளவு கடந்த விதத்தில் கஷ்டப்பட்டவன்டா அவன்கிட்ட போய் பேசினாதான்டா மேட்ரு தெரியும்னு. அவன் சொல்றான், 38 ஆண்டுகளாக நான் கடைசி படிக்கட்டில் தான் உட்காந்துருக்கேன். அட முட்டா பையில 38 ஆண்டுகளாக கடைசி படியில தான் உட்காந்துருக்கியா? ஏன்டா குளத்துக்குள்ள உழுகலன்னு கேட்ட உடனே அடுத்து அவன் அதுக்கு ஒரு பதில் சொல்றான், நான் உழுகணும்னு நினைக்கிறப்ப என் தலையை தாண்டி 10 பேர் உள்ள உழுகுறான். ஆண்டவரே, உமக்கு என்ன தெரியும் நான் படுற வேதனை? நான் இன்னொரு 30 நிமிஷம் பிரசங்கம் வச்சா ஒரே இடத்துல உட்காந்துருவோம். நம்ம இப்பவே காலு வாய் எல்லாம் ஊன்னு தூக்குறோம்ல. ரைட் ரைட் ஏம்மா, நீ என்னம்மா ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்கீங்க மாயி ரைட்டா? அப்ப என்னன்னா யோசித்து பாருங்களேன். ஏடா நீ குளத்துலலாம் இறங்க வேணாம்டா, நான் உன்னை கியூர் பண்றேன். இங்க பாரு, எந்திரிக்கிறப்ப தூக்கிட்டு எந்திரில்ல, பாய் படுக்க எல்லாத்தையுமே தனியா எந்திரிச்சேன்னு வையன், என் கெத்து வெறுத்து வெளியில உள்ளவனுக்கு தெரியாது. வெயிட்டை தூக்கிட்டு எந்திரி, நான் தான் கியூர் பண்ணேன்னு ஊரு ஃபுல்லா போய் சொல்லு. இல்லை 10 தொழுநோயாளர்கள் உள்ள வர்றப்ப போங்கடா போய் சாமியாரை போய் பாருங்க, பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும், தயவு செய்து போய் குளத்துல போய் குளிச்சுட்டு போய் பாருங்கடா. நான் குளிச்சவன் எல்லா பேருக்குமே குணமாயிருச்சு. அவன் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க ஓடிட்டான். ஒரே ஒருத்தவனுக்கு கல்யாணம் முடியல, அவன் மட்டும் ரிட்டர்ன் ஜீசஸ் கிட்ட வரான். ஆண்டவரை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம மீதி உள்ள 9 பேர் எங்க, அவங்கெல்லாம் எனக்கு தேங்க் பண்ண வரலையா அப்படின்னு வந்து சொல்லல. எங்கெல்லாம் ஜீசஸ் இருந்தாரோ அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாமே ஹீலிங் மினிஸ்ட்ரியா தான் பிரியமானவர்களே இருந்தார். சீரியஸ். எனக்கு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்மகிட்டலாம் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி பணம் காசுலாம் வந்துச்சுன்னா ஒரு சின்ன சின்ன கிராமங்களில் டிஸ்பென்சரி ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பேரை சவேரியார்னு வைக்கணும். இல்ல சவேரியார் டிஸ்பென்சரி போ, உள்ள போறவன் எல்லாம் அந்த சிஸ்டரையும் ஃபாதரையும் பார்த்து அட்டி கட்டி தழுவி முத்தமிட்டு ஒரு பிரேயரை பண்ணி மருந்து மாத்திரை கிடையாது அடிச்சு ஓடு போய்க்கினே இரு. இல்ல மருந்து மாத்திரைக்கு பயந்து தானே அன்னைக்கு ஹோமியோபதி எவனும் போக மாட்டேங்கான். ஹோமியோபதி அது என்னது, இங்கிலீஷ் மெடிசனுக்கு போக மாட்டேங்கான். இல்ல இந்த முள்ளு மாதிரியே குத்தி வைக்காங்க உடம்பு ஃபுல்லா, அக்கு பஞ்சரு. ஆமாம், என்ன பஞ்சரை போட்டு விட முள்ளு மாதிரியே குத்தி வைக்கிறாங்க. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு ரிலீவ் ஆயிரும்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. 30 நாள் ஆனாலும் ரிலீவ் ஆக மாட்டேங்குது. இல்லை மேக்சிமம் ட்ரை பண்ணு விட்டுறாத. நோயாளிகளினுடைய பாதுகாவலர். நானும் இன்னைக்கு மன்றாட்டு வாசிக்கிறப்ப கேட்டுக்கிட்டே இருந்தேன், ஒரு சிம்பிள் அப்படி வந்துருமான்னு. இனிமேல் மன்றாட்டில் சேர்த்துக்கோ கழுத. இல்லை அவருடைய மினிஸ்ட்ரி மேக்சிமம் இதாக தான் பிரியமானவர்களை இருந்தது. உள்ள வந்தப்போ தொழுநோயாளர்களை குணமாக்குனாராம், இறந்த ஒரு ஆளை உயிர்த்தலை வச்சாராம், கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுத்தாராம், திடீர்னு நடந்துகிட்டே இருப்பாராம், கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாராம், நான் கொஞ்ச நேரம் பறந்துக்கிறேன்ட்டு. அவரும் ஓகே நண்பான்னு சொல்லுவாராம், இவர் பாட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருப்பாராம். அப்படிலாம் ஒரு சிஸ்டம் நமக்கு வந்ததுன்னு வையன், எவனாச்சும் பஸ்ஸு காருன்னு எடுப்போம். நம்ம எங்க போனோம், 8:25 9 மணி பூசையா, 8:59 கிளம்பினாலும் பறந்து வந்து ஓட்ட பிச்சுட்டு உள்ள உட்காருவோம்ல. இல்ல யோசித்து பாருங்களேன், சவேரியாரினுடைய அந்த பவர்ஃபுல்லான விஷயம் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அடுத்தவனை அன்பு செய்வது. அடுத்தவன் என்பது நோயாளின்னு சொல்றேன். நான் நோயாளின்னு சொல்றேன். விட்டுறாதீங்க, நோயாளியை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த வருஷம் விட்டோம், எந்த வருஷமும் நம்ம அவங்கள பிடிக்க முடியாது. மேக்சிமம் வீட்டில் உள்ள எல்லா நோயாளிகளுக்காண்டி இன்னைக்கு ப்ரேயர் பண்ணு. அது மட்டுமே இன்டென்ஷனை வச்சுக்கோ. நோய் நொடி இல்லாமல் யாராச்சும் உள்ள உட்காந்துருக்கியா? எனக்கு 2 நாளாக வாந்தி வைத்தால தலைவர். இன்னைக்கு அண்ணங்கிட்ட தான் போக வேண்டியது. அண்ணன்ட்ட காலையில் சொன்னேன், புளிச்சப்ப எடுத்துகிட்டு இருக்கேன், ஒன்றுமே டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. மேபி இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே நான் நல்லா மட்டன் தானே இன்னைக்கு சாப்பாடு. ஆமாம் தானே, சாப்பாட்டுக்கு இன்னைக்கு கிடையாதோ, நாளைக்கு தானோ? சரி இல்லை, எது கொடுத்தாலும் சாப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டென்ஷனோட வந்திருக்கிறேன். சவேரியார் பூசை முடிஞ்சு வெளியில் போகிறப்போ என் வயிற்றில் உள்ள பிரச்சனை, தொண்டையில் உள்ள பிரச்சனை எல்லாம் காணாம போயிரும்லம்மா. ரைட்டு, எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுளை நோக்கி சமர்ப்பித்து மன்றாடும். இந்திய நாட்டில் சர்வாதிகாரமும் பயங்கரவாதமும் கொண்டவர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனமாறாமல் இருப்பதால் பல மாநில மக்கள் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அமைதி இல்லாமல் தீமை நிலவுகிறது. எதிர்க்கட்சியினரால் இதை ஒன்றும் செய்ய முடியவில்லை. தீமை செய்வோர் மனமாற வேண்டும். உண்மையான ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை, கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறை ஊழியர்கள், இறைமக்கள், நோயாளிகள், துன்புறுவோர்,
தேவையில் இருப்போர், இளைஞர்கள், இளம்பெண்கள், திருமணத்திற்காக காத்திருப்போர், வேலையில்லாமல் இருப்போர் அனைவரையும் உம் பாதத்தில் வைக்கிறோம். அனைவரும் உமக்கு உகந்த வெற்றி வாழ்வு வாழ இறைவனிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவநாளாய் கொண்டாடும் புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் பக்தர்கள் மட்டுமல்ல, இயேசுவின் சீடர்கள் என்பதை மேற்கொண்டவர்களாய் உமது வார்த்தையின்படி வாழ அருள் வேண்டி மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாடுகளுக்குள் சமாதானம் நிலவ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பெரிய பெரிய நாடுகள் பயங்கரவாதங்களை அழிப்போம். என் எதிரி நாட்டை அழித்து நான் பெரியவன் என காட்டுவோம் என்கிற தீமையான எண்ணம் கொண்டு இந்த ஆண்டில் மட்டும் லட்சக்கணக்கில் மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். உண்மையில்லாதவர்கள் அடிபணிய வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண ஆவியான இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கோ தாய் நாடு விண்ணகம். இந்த உலகம் விண்ணகம் நோக்கிய பயணம். ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை. இந்த உலக வாழ்வை இறைவனுக்கு பிரியமான வழியில் ஒரு கை செய்வதை மறு கை அறியாத வகையில் செய்யுங்கள் என்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் செய்து முடித்து, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், நாங்கள் செய்ய வேண்டியதை உடன் செய்து முடித்தோம் என்கிற தூய உள்ளத்தோடு இவ்வுலக வாழ்வை வாழ மறு உலகை தேர்ந்து கொள்ள தூய ஆவியான தெய்வம் எம்மை வழிநடத்த மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை தேடுவோர் கண்டடைவர் என்பதில் நம்பிக்கை கொண்டவர்களாய், திருச்சபையினர் இறைவனே எங்களுக்கு போதும், மற்றவை எல்லாம் உண்மையான வாழ்வுக்கு எதிரானதாக அமைகிறது என்பதை உணர்ந்தவர்களாய், உண்மையான உம்மை மட்டுமே பற்றி கொண்டு புனித சவேரியாரை போல ஆன்ம தாகம் கொண்டவர்களாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரும் இறைவா உம்மை போற்றி புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் 9ஆம் நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்தை கொண்டாட கிடைத்த உமக்கு தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஊர் மக்களின் உடல் நல சுகத்திற்காகவும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் புனித சவேரியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக ஆண்டவர் நம் அனைவரையும் நோயிலிருந்து விடுதலை கொடுத்து நிறைந்த சமாதானமான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உடல்நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கிற ஜெபங்களை நீர் கருணையோடு கண்ணோக்கி எங்களுக்கு தேவையான நேரத்திலே கொடுத்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். பொன்னான தருணமன்றோ தரு
அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு
அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் நோயாளிகளினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை, சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நின்று தூய சவேரியாருடைய ஆண்டு பெருவிழாவை உற்சாகமான முறையிலே நிறைவாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சபையோர், எங்களோடு இணைந்து ஒன்று கூடி வருகை தந்திருக்கிற ஏனைய இவ்வூரை சார்ந்த மக்கள், இன்னும் எங்களுடைய பங்கில் இருக்கிற எங்கள் உறவுகள், சொந்தங்கள், இன்னும் வெகு தொலைவிலிருந்து வருகை தந்திருக்கிற நம்முடைய பாச குழந்தைகள், இதோ இந்த திருவிழாவை முன்னிட்டு எங்கள் புதிய வாழ்வின் ஆரம்பம் அமைய வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதரன்றிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து
அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழுமாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளன் கண்டு மணக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல வானம் இருந்து பாவம் துறந்து வந்த விருந்தது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தி வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தி வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. விண்ணோர் உண்ட உணவு இது. நம் முன்னோர் கண்ட கனவு இது. விண்ணோர் உண்ட உணவு இது. நம் முன்னோர் கண்ட கனவு இது. புது வாழ்வை தந்திட வருகிறது. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல வானம் இருந்து பாவம் துறந்து வந்த விருந்தது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உணவு இது. உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உணவு இது. உழைப்பேதும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. நிறைவை தருகின்ற உணவு இது. அவர் நினைவாய் செய்யும் உறவு இது. நிறைவை தருகின்ற உணவு இது. அவர் நினைவாய் செய்யும் உறவு இது. இதை உண்போம் அவரில் வளர்வோமே. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல வானம் இருந்து பாவம் துறந்து வந்த விருந்தது அருந்தவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தூய சவேரடியார் உடல் அழியாத உத்தமராக இருந்தது உண்மையிலேயே இந்த நோய் சார்ந்த காரியங்களிலே அவர் கொண்டிருந்த ஒரு ஆற்றலும் வல்லமையும் என்பதை இந்த நாளிலே நோயாளிகளின் பாதுகாவலரான புனித சவேரியார் என்கின்ற அற்புதமான ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு தலைப்பிலே நாம் ஆழமான முறையில் தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த திருவிழாவினுடைய இறுதி 3 நாட்கள், நேற்று இன்று நாளை 3 நாட்களும் நமது மண்ணின் மைந்தர்களாக அருள் தந்தையர்களை சிறப்பான முறையிலே அழைத்து நம்முடைய இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம்.
அந்த அடிப்படையிலே பாசத்திற்குரிய தந்தை போஸ்கோ குணசீலன் அடிகளார் அவர்கள் தென்காசி வட்டாரத்தினுடைய அதிபராகவும் நமது பங்கினுடைய குழந்தையாக இருக்கிறார்கள் ராஜகோபால பேரி. எனவே இந்த நாளிலே நாம் பாசத்தோடு அவர்களை அழைத்தோம். இந்த திருவிழாவினுடைய 9வது நவநாளை நீங்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து சிறப்பு செய்து தர வேண்டும் என்று பாசத்திற்குரிய தந்தை நம்முடைய அன்போடு அழைப்பை ஏற்று இந்த நல்ல நாளிலே வருகை தந்திருக்கிறார்கள். நாம் தென்காசிக்கு என்ன வேலையாக சென்றாலும் சரி, குறிப்பாக நம்முடைய தென்காசியினுடைய திருவிழா நாட்களிலும் கூட நம்மவர்கள் முழுவதுமாக நாம் அங்கே செல்கிறோம். தந்தை அவர்களுடைய பாசத்தை உணர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் சிறப்பான முறையிலே நமக்கு ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஓரினுடைய நாட்டாமை அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, அதாவது பாளை மறை மாவட்டத்திலிருந்து பொறியியலராக இன்ஜினியர் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த படிப்பை முடித்துவிட்டு ஏறக்குறைய தந்தை அவர்கள் முழு நேரமும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்திலே கடந்த நாட்களில் பல்வேறு ஆலயங்கள், குருக்கள் இல்லங்கள் தந்தை அவர்களுடைய தலைமையிலே சிறப்பான முறையிலே கட்டியமைக்கப்படுகின்றன. அதே போல வெளி மறை மாவட்டங்களிலும், குறிப்பாக கடந்த நாட்களிலே சென்னையில் ஒரு ஆலயம் அவர்களுடைய தலைமையிலே கட்டப்பட்ட திறப்பு விழா. ராஜகோபால பேரி காலை இந்த ஆலய ஆரம்பத்திற்காகவும் நம்முடைய இந்த திருவிழாவிற்காகவும் தந்தை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மீண்டும் உடனே அவர்கள் இரவு சென்னை செல்ல வேண்டும். இவ்வாறாக தந்தை அவர்கள் பணி செய்வது ஒரு வகையிலே ஒரு சவால். இன்றைக்கு ஒரு சவால். ஏனென்றால் நிறைய வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள், அல்லது ஆண்டவரை தேடி கொண்டிருப்பவர்கள் உலக காரியத்தை மறந்து விடுகிறார்கள். இரண்டையும் பேலன்ஸ் செய்தல், ஒர்க் ஹோம் என்று சொல்வார்கள். வேலையையும் வீட்டையும் அன்பிலும் இந்த வாழ்க்கை முறையிலும் சமன் செய்தல் என்பது இன்றைக்கு ஒரு சவால். நிறைய பிசினஸ் செய்கிறவர்களை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவனை தேடுவதில்லை. ஏதாவது ஒன்றில் வெற்றியாக இருக்கிறவர்கள் இன்னொன்றை கோட்டை விட்டு விடுகிறார்கள். ஆனால் இதோ ஆன்மீகத்தையும் சிறப்பான முறையிலே செய்ய முடியும். அதே போல ஒரு இன்ஜினியருக்குரிய வேலை ஏறக்குறைய ஒரு 25 இடங்களிலே ஒரே நேரத்தில் வேலை நடந்தால் அதையும் சிறப்பாக மேற்பார்வை செய்ய முடியும் என்பதை பாசத்திற்குரிய தந்தை அவர்கள் நமக்கு உலகத்திற்கு ஒரு சாட்சியாக விளக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய பணி சிறப்பிற்குரியது. அவருடைய மறையுரை நமது யூடியூப் வழியாக லட்சக்கணக்கான நபர்கள் தொடர்ந்து கேட்பார்கள். கமெண்ட் என்ன போடுவாங்க அப்படின்னா, ஃபாதர் இவர் பிரசங்கத்தை நாங்கள் அடிக்கடி கேட்கணும்னு ஆசைப்படுறோம், ஏதாவது ஒரு யூடியூப்பில் ரெகுலராக போட சொல்லுங்க என்று சொல்லி கமெண்ட் நிறைய வரும். அந்த அளவிற்கு தந்தை அவர்கள் உண்மையிலேயே 2 பணிகளையும் அதை சமப்பட செய்தல் என்பது பவுலடிகளார் நாள் முழுவதும் கூடார தொழில் செய்துவிட்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது போய் அந்த மறையுரையை ஆற்றுகிற, இறை வார்த்தையை ஆற்றுகிற அந்த பணிகளை எல்லாம் நாம் நினைவில் கொள்ளுகிறோம். தந்தை அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களுடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஊர் பொறுப்பாளர் அவர்கள் இந்த பொன்னாடை போற்றி தந்தை அவர்களுக்கு நாம் கௌரவப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பாசத்திற்குரிய நம்முடைய சகோதரர் சேசுராஜ் அவர்கள் இந்த நாளிலும் நம்மோடு இருப்பது மகிழ்ச்சி. ஏனெனில் அவர்களுடைய பலம் நமக்கு சிறப்பான ஒரு காரியம். அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். நம்முடைய அருள் சகோதரியும் கூட தலைமை ஆசிரியர். நமக்கு என்னமோ தெரியல, இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி எலைட் அண்ட் எஜுகேட்டட் கிரவுட் என்று சொல்வது போல மினிஸ்ட்ரி ஓரியன்டடிலே எல்லாமே உண்மையிலேயே அது அவர்களுடைய தாகத்தை நமக்கு குறிக்கிறது. ஓய்வு பெற்ற பிறகும் கூட நான் இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று திருநெல்வேலியிலிருந்து நமக்கு எல்லா வாரமும் வருகை தருகிறார்கள். இந்த திருவிழா நாட்களிலும் நம்மோடு இருந்திருக்கிறார்கள். எனவே சகோதரர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். ஒருவருடைய பொறுப்பாளர் அவர்கள் ஏதோ பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, திருவிழா நாட்கள் சந்தோஷத்தின் நாட்கள். நமது ஊருக்கு அது எந்த குறையும் கிடையாது. இன்னொன்று, எல்லா நாளுமே திருப்பலி குறித்த நேரத்தில் ஆரம்பித்து விடும். யாரையும் நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்றெல்லாம் நாம் அறிவிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய மேற்பார்வை செய்ய வேண்டிய தேவையில்லை. நாளை காலை சரியாக 8 மணிக்கு நமக்கு திருவிழா திருப்பலியானது ஆரம்பித்து விடும். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் பாசத்திற்குரிய தந்தை ஜோசப் கென்னடி அவர்களும் ஜோக்கிம் சேவியர்தாசன் அவர்களும் நமக்கு நாளைக்கு இருக்கிறார்கள். ஏனையவர்களுக்கும் நாம் நாளைக்கு நன்றி கூறுகின்றோம்.
புது நன்மை விழா நமக்கு நாளை காலை சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த நாளை ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்கள் சிறப்பான முறையிலே நமக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே பக்தர்கள் சார்பாக வட்டார அதிபர் பாசத்திற்குரிய தந்தை போஸ்கோ குணசீலன் அடிகளார் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதே போல பாசத்திற்குரிய தந்தை ராபின் அடிகளார் அவர்களுக்கும் இந்த பொன்னாடையானது போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அதே போல பாசத்திற்குரிய சகோதரர் சேசராஜா அவர்களுக்கும் இந்த பொன்னாடையானது போற்றி இந்த நாளிலே கௌரவிக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே காலை சரியாக நாம் 8 மணிக்கு ஆரம்பித்து விடுவோம். இப்போது இந்த திருவிழா திருப்பலி முடிந்த உடனே வீட்டில் போய் கடன்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சப்பரம் அதுக்குள்ள ரெடி ஆயிரும். பெரிய அளவில் இன்றைக்கு நல்ல கிளைமேட் வேற, உண்மையிலேயே பெரிய ஆசீர்வாதங்கள் சிறப்பான முறையிலே நமக்கு இருக்கின்றன. புது நன்மை எடுக்கிற குழந்தைகள் 3 பேர், அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய ஞான பெற்றோர் திருப்பலி முடிந்த உடனேயே நல்ல பாவ சங்கீதனம் செய்துவிட உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை நம்மை எல்லாம் ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற தந்தை அவர்களுக்கு ஆரோக்கிய அன்னை பக்தர்களின் சார்பாக பொன்னாடை போர்த்தி நாம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, தூய சபேரியாருடைய பெருவிழாவை உங்களோடு இணைந்து கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்கள் அன்பு பங்கு தந்தை அவர்களுக்கும் ஊர் பெரியவர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய சபேரியாருடைய பரிந்துரையின் பெயரில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் வல்லது என்று ஆண்டவர் நன்றி சொல்வோம். ஜெபிப்போமாக. புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினையால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளரச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தவறாது அனுகூலம் தரும் புனித சவேரியாருடைய நவநாள் ஜெபம். மிகவும் சங்கிக்கப்படத்தக்கவரும் தேவ சிநேக மிகுதியால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு கூட சாஸ்தாங்கமாக திவ்ய சன்னிதானத்தை ஆராதிக்கிறேன். இறைவன் உம்மை இவ்வுலகில் அநேக வரங்களாலும் மரணத்துக்கு பிறகு நித்திய கிரீடத்தால் அலங்கரித்தார் என்ற எண்ணமானது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை வருவிக்கிறது. அதற்காக அவருக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்து உமது வல்லமுள்ள மன்றாட்டால் எனக்கு மகா அவசியமான வரமாகிய நல்ல ஜீவியமும் நல்ல மரணமும் அத்தோடு கூட இறைவனின் திருவுளத்துக்கும் மகிமைக்கும் ஒத்து இருக்குமாகில் அவரவருக்கு வேண்டியது கேட்கிறது. எனக்கு அடித்தந்திரள் வேண்டும் என்று மன்றாடுகிறேன். ஆமேன்.
விண்ணகத்திற்கு எங்கள் தந்தையே உமது பெயர் பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே. உடைய திருவேட்சிகனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, முத்துவேறு பெற்ற புனித சபையருடைய ஞான போதகத்தினாலே அவர் பண்ணின அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய பூச்சிதமான புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய சுகிருத மாதிரியை அனுசரிக்க அனுக்கிரகம் செய்திருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான அதே இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன்.